ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினம் ஒரு சட்னியில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இன்றைக்கி என்ன சட்னின்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கும் வெள்ளை உளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் இது வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவு வதங்கினோன்னா ஒரு 4 வரமிளகாய் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் புளி கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை ஒரு அரை கப் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேறு பவுலுக்கு இதை மாற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டும். அடுத்தது அதே கடாயை வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் சேர்த்த வேண்டாம், அந்த எண்ணெயே கொஞ்சம் இருக்கும். அதுலேயே நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவு வந்துருச்சு. இந்த அளவு போதும். இப்போ ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். போட்டு ஒரு 2 வதக்குனா போதும், ரொம்ப விட வேண்டாம். பாருங்கள், இந்த அளவு வதக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறின உடனே தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இதை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது அந்த வெங்காயம் தேங்காய் இருக்குல்ல, அதை போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கடலைப்பருப்பு வரமிளகாலாம் போட்டு அரைக்கிறது அப்போ தான் நல்லா நைஸாக அரைக்கும். நம்ம ஏதோ ஒன்றா போட்டோன்னா அரைக்காது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிட்டோம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் வச்சுட்டோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வதக்கி விட்டு அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சட்னியில் கொட்டிடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட இது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.